கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கன் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 11/3/2024 17/3/2024 வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்ன வருது, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்றதை பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும், சனி சூரியன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள், அதற்கு பிறகு கும்பத்திலையும், அதற்கு பிறகு மீனத்தில் புதனும் ராகுவும் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். சௌரமான மாதம், அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறது. இந்த காலகட்டம் மாசியும் பங்குனியும் கூடக்கூடிய காலம். இது காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாள். மாசியும் பங்குனியும் கூடுறது, இந்த சரடு கட்டுறது அதெல்லாம் சொல்லுவாள். இதை தவிர செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தாலேயானால் இதுதான். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் இதுதான். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 13ஆம் தேதி, அதாவது 13/3/2024 மாசி மாதத்தின் கடைசி நாள் சதுர்த்தி, சுக்லபட்ச சதுர்த்தி. அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர். இந்த வர சதுர்த்தியில் எனக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுங்கள்னு பிள்ளையார்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும். அதனால் வர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம். விநாயகப் பெருமானை 9 முறை சுற்றிட்டு வர்றதும், அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும், 9 முறை தோப்புகரணம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும், நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. உங்களுடைய ராசிக்கு இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த வர சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்பவும் நல்லது. 14ஆம் தேதி பங்குனி மாதம் பிறக்கிறது. மாசி பங்குனி கூடும் நேரம். இது காரடையான் நோன்புன்னு சொல்லுவாள். இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, திருமணமான பெண்களுக்கு அதாவது தாலி பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சாவித்திரி கதை சொல்லுவாள். சத்யவான் சாவித்திரி கதை சொல்லுவாள். அவர் யமதர்மராஜனையே சாவித்திரி போய் பிடிச்சி அவருடைய இதுவை மீட்டு கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்கிறது. இந்த காரடையான் நோன்பு ரொம்பவும் விசேஷம். எல்லோரும் அந்த காரடையான் நோன்பு எப்போ கயிறு கட்டிக்கணும், அதாவது இந்த கயிறு கட்டிக்கணும், நோன்பு கயிறு கட்டிக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையோ இல்லை ஜோதிடர்களையோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல ஹோரைகள், சுப ஹோரைகள், அதுவும் வியாழக்கிழமை பிறக்கிறது இந்த வாட்டி சுப ஹோரைகளில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் 15ஆம் தேதி சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம். சஷ்டியில் விரதம் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இதை தவிர சஷ்டியில் விரதம் இருக்கிறதன் மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்லேயும் எல்லாமே ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். எல்லா முருகன் கோவிலையும் ரொம்பவும் விசேஷம் இருக்கும். கந்த சஷ்டி கவசம் இன்றைக்கி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது சஷ்டி அன்னைக்கு ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சிம்ம ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன் அப்படின்றதுனால மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம். பெரிய வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட தேவையில்லை. தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது தேவையில்லை. இது எல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் வெளிநாடு போகணும், புதிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க அப்படின்னும் பொழுது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில், தண்ணீர் வாங்கி
ஒரு 10 பேருக்கு தானம் பண்ணுங்க. அதுவும் வெய்ய காலம் வேறு வர ஆரம்பிச்சுடுது. அதனால் ஒரு 10 பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை தண்ணீர் வந்து தானம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது. அந்த தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுறது இந்த வழிப்போக்கர்கள் அந்த மாதிரி வந்து ஏதாவது கோவிலுக்கு போகிறவா ஏதாவது இது பண்ணுறவா அவளுக்கு கொடுக்குறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு, பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சேலையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன, கட்டணங்கள் என்ன அப்படின்றத போடுறேன். உங்களுடைய ராசியையும் லக்னத்தையும் கணித்து அதுக்கு உண்டான சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து, பாத சந்தி, லக்ன சந்தி, அதை தவிர வந்து ஒரு ராசியிலையும் வந்து ஒரு நட்சத்திர சந்தி வருதா அப்படின்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்து, இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளாக நான் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 11/3/2024 முதல் 17/3/2024 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. ஜென்மசனி நடக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தேன்னா இந்த வாரமான 11ஆம் தேதியிலிருந்து 17/3/2024 வரலும் உண்டான வாரத்தில் 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே வரார். சுக்கிர பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், சனி பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 3-10 அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர 2ஆம் இடத்துல பார்த்தீங்களேனால் புத பகவானும் சூரிய பகவானும் இந்த வாரத்தில் வந்து சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். சப்தமாதிபதி 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் போகிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக பண வரவு அதிகமாக இருக்கக்கூடும், பொருள் வரவு அதிகமாக இருக்கக்கூடும், நண்பர்கள் சூழல்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் கன்சர்னும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் உங்களுக்கு வந்து கேது பகவான் இருக்கிறதுனாலையும் ராசியிலேயே சனி பகவான் சுக்கிர பகவானோடு இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகி போகக்கூடிய பாக்கியம் உண்டு. மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்தை பண்ணலாமா வேண்டாமான்ற அளவுக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 11/3/2024 12ஆம் தேதி மதியம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் 2ஆம் இடத்துல புத பகவானோட சேர்ந்து, அதை தவிர ராகு பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். புத பகவான் நீச்சம் பெற்று 2ஆம் இடத்துல இருந்தாலும் மறைந்த நீச்சம் பெற்ற புத பகவான் நல்ல ஒரு கல்வியை கொடுப்பார். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்தெல்லாம் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதை தவிர 5-7ஆம் அதிபதிகள் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஏன்னா 14ஆம் தேதிக்கு மேலே சப்தமாதிபதியும் சேர்ந்துக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார். குரு பகவான் சந்திர பகவானும் அங்கே போகிறார். 12ஆம் தேதி மத்தியானம் ஒரு 1:30 மணியிலிருந்து 15ஆம் தேதி அதிகாலை ஒரு 2:30-3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது, கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது. இதன் மூலியமாக 3ஆம் இடம் வலுப்படுறது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். முயற்சிகளில் பார்த்தீங்களேனால் எல்லா விதமான ஏற்றங்கள் இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 15ஆம் தேதி அதிகாலை ஒரு 2:30-3 மணியிலிருந்து 17ஆம் தேதி காலத்தால் ஒரு 9:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கார். 6ஆம் அதிபதி 6-11 இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேனால் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும். பணவரவு நல்லபடியாக இருக்கும். தொழில் வேலையில் வந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 17ஆம் தேதி காத்தால் ஒரு 9:30 மணியிலிருந்து 19ஆம் தேதி ஒரு ஈவினிங் ஒரு 5:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 6-12ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கிறது மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
புதுசாக வந்து வீட்டுக்கு உண்டான அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க. குழந்தைகளுக்கு சிறு சிறு செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது. ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 4, 9க்கு அதிபதி, அதாவது ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதி, மிகப்பெரிய யோகர், அதீத சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவரே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் அருகில் இருக்கக்கூடிய இந்த பிரத்யங்கரா தேவி கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். அதை தவிர வந்து அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சந்நிதியில் எள் விளக்கு போட்டுட்டு வாங்கும். அதாவது நல்லெண்ணெயில் நினச்சி நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர வந்து இந்த வாரத்தில் வந்து உளுத்தம் பருப்பு தானம் கொடுங்க. அதனால் இதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக கடந்து போகும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.